கிறிஸ்துவ வாழ்க்கையில அத ஒரு வசனத்துல சொல்லிடுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு கேட்டா, எபிரேய புத்தகம் 12ஆம் அதிகாரம் இந்த முதல் வசனத்த ஒருத்தர் வாசிக்கலாம். ஆகையால் ம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோம் ஓடக்கடவும். இவ்வளவுதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கையை சுருக்கமா சொன்னா இவ்வளவுதான். அதுல நிறைய அந்த ஒரு வசனத்துக்குள்ள நிறைய சத்தியங்கள் அடங்கி இருக்கு. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், அதாவது நமக்கு முன்னாக ஓடின தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நடத்தி வந்த விதம், செய்த அற்புதங்கள், எத்தனை அற்புதமான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொன்று, நம்ம சூழ்ந்திருக்கிற பாவமும் பாரமும் பாருங்க, இது நம்ம கூட வந்துட்டு இருக்கோம். ஏன்னா பாவ உலகத்தில் வாழ்கிறதுனால ஏதோ ஒரு வழியில் நம்ம பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைக்குள்ள சாத்தா நம்ம நகர்த்துவாங்க. அப்போ பாவமும் நம்ம செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் உண்டு. இன்னொரு பக்கம் பாரம். இந்த உலகத்தில் அநேக தேவைகளையும் குறைவுகளையும் நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் போது இது எப்படி நடக்கும், ஆகுமா ஆகாதா, இப்படி பலவிதமான கவலை, பாரம், இது ரெண்டத்தையும் தூக்கி போட்டுட்டு, இது ரெண்டத்தையும் தள்ளி வச்சுட்டு நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக நடத்த நமக்கு தேவையான விசுவாசம், அதை துவக்குகிற ஒருவர் இயேசு இருக்கிறார். அவரை நம்ம என்ன பண்ணணுமா, நோக்கி பார்த்து, அதாவது ஃபோக்கஸ் பண்ணி, ஒரு கிறிஸ்துடைய வாழ்க்கை இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணி வாழுகிறது தான். வாழ்ந்து பொறுமையோட தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துறது, நிதானமாக அவரை ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே ஒவ்வொரு படிகளா நகர்ந்து போகிறது. உலகத்தில் நாம் எதை ஃபோக்கஸ் பண்ணாலும் நம்ம வாழ்க்கையை விசுவாசத்தை கொண்டு வர்றது கஷ்டம். அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு தேவன் செய்த அற்புதமான காரியங்களை நம்ம கவனிக்கலாம். ஆனால் அவங்க வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்க, எங்கேயோ ஒரு சின்ன 100% கர்த்தருக்கு பிரியமாக நடந்தாங்கன்னு பார்த்தா அங்கே எங்கேயோ ஒரு சில இடத்துல அவங்க தவறுகிறத பார்க்க முடியுது. முழுசாக அவங்களால நம்மளை ஃபோக்கஸ் பண்ண முடியல. நாம் இயேசுவை மாத்திரம் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த கிறிஸ்துவை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி வாழ்கிறது தான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு நான் கொண்டு வந்துக்கிற செய்தி, நிறைய காரியங்கள் என்னை பேசணும் இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் சில நேரங்களில் சில சத்தியங்களை பேசும்படியாக அதை நினைவுபடுத்துகிறார். அந்த நேரத்தில் நம்ம அதை பேச வேண்டியதாக இருக்குது. அது எதுக்காக நமக்கு தெரியாது. ஊழியக்காரங்கள் அநேக காரியங்களை தியானிக்கலாம், அநேக காரியங்களை பேச நினைச்சு வரும் பொழுது சில நேரங்களில் சில காரியங்களை குறிப்பாக இதை ஞாபகப்படுத்தி இதை நமக்கு அந்த ஏவுதலை கொடுக்கும்போது சில நேரங்களில் அதை நம்ம பேச வேண்டியதாக இருக்கிறோம். அது யாருக்காக அப்படி பேசுகிறேன்னு நமக்கு தெரியாது சில நேரங்களில். ஆனால் கர்த்தர் முக்கியத்துவப்படுத்திய சில காரியங்களை பேசுவார். இன்னைக்கு நான் கொண்டு வந்து இருக்கிற செய்தி, கிறிஸ்தவர்கள். ஆமாம், இந்த கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த கிறிஸ்துவ பின்பற்றினவர்களை தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தாங்க. இப்போ நாமும் கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? கிறிஸ்தவர்கள் என்று நாம சொல்லிக்கிறோமா, கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்கள் நம்ம சொல்றாங்க? இதுதான் பார்க்கணும். நாம சொல்லிக்கிறோம், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் இத்தனை வருஷம் ஆகுது, என் பேரு கிறிஸ்துவ பேரு. நாம சொல்லிக்கிறது கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்லிக்கிறது இல்லை. கிறிஸ்தவன் என்பது மற்றவர்கள் சொல்லணும். கிறிஸ்துடைய சாயல், கிறிஸ்துடைய குணாதிசயங்கள், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற விசேஷமான குணங்கள், அவருக்குள்ள அந்த காரியங்கள் நமக்குள்ள வரும்பொழுது தான் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்கள் சொல்ல முடியும்.
அதனால அந்த காரியங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சில காரியங்களை உங்களுக்கு எடுத்துக்காட்ட இதெல்லாம் நமக்குள்ள இருக்கா? இதெல்லாம் இல்லாம வெறும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவது மாத்திரமே அடையாளமா வைத்துக்கொண்டு, அதனால நான் உன்னை கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறீங்களா? அப்படி சொல்லிக்கிறதுனால உங்க வாழ்க்கையில ஒரு பெரிதான ஒரு மாற்றம் வரப்போகிறதில்ல. நீங்க கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்தாம, உங்களுக்கும், குடும்பத்துக்கும், இந்த சமுதாயத்துக்கும் உங்களால எதையும் செய்ய முடியாது. இல்லையா? இப்ப கிறிஸ்துவுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்? ஏன் இந்த கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம்? ஏற்றுக்கொண்டு நமக்குள்ள மாற்றம் வரலன்னா, நம்ம கிறிஸ்துவை போக்கஸ் பண்ணல. கிறிஸ்துவை கிறிஸ்துவை போக்கஸ் பண்ணி வாழாத ஒரு கிறிஸ்தவர்கள் இருப்போமானால், நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு கிறிஸ்துவை பின்பற்றாம, கிறிஸ்துவ போக்கஸ் பண்ணி பார்க்காம, அவரை நம்ம முன்னோடியா வைக்காம, அவருடைய வழிகளை பின்பற்றாம, அவருடைய வார்த்தையை கேட்காம, அவரிடத்துல உறவு கொள்ளாம, அவரோட பேசாம, அவரோட தொடர்பு கொள்ளாம, நான் ஆலயத்துக்கு மாத்திரம் வந்து விடுகிற என்ற ஒரு ஆலயத்துக்கு வருகிற கிறிஸ்தவர்களா இருப்பீரானால், உங்களை நீங்களே கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கொண்டு உங்களையே நீங்க ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறீங்க. எவ்வளவு வேதனை இல்ல? நம்மள ஒருத்தன் ஏமாத்துறது வேற, நம்மளே நாம ஏமாத்திக்கிறது பாருங்க. நம்மளே ஒரு முகஸ்துதிக்காக நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் சொல்லிக்கிறதுல பார்த்தீங்க, ஒரு அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நானும் கிறிஸ்தவன்னு சொன்னா, கிறிஸ்துவை போக்கஸ் பண்றீங்களா? அவர் ஒவ்வொரு நகர்வுகளை கவனிக்கிறீங்களா? அவருடைய ஒவ்வொரு வார்த்தையை நீங்க பார்க்கிறீங்களா? அது ஒரு உணவை போல அவருடைய வார்த்தையை உட்கொள்ளுறீங்களா? நானே ஜீவ அப்பம். வனாந்தரத்தில் அவருக்கு மன்னா கொடுக்கப்பட்டது, வானத்தில் இறங்கி வந்த மன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அவர்கள் மரித்தார்கள். ஆனா நானே ஜீவ அப்பம், என் அப்பத்தை புசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். அல்லேலூயா. ஒரு நித்திய வாழ்வுக்குள்ளாய் கடந்து வருகிற நாம் இந்த கிறிஸ்துவை போக்கஸ் பண்ணாம நித்திய ஜீவன் என்ற அந்த வாழ்க்கைக்குள்ள எப்படி போக முடியும்? கர்த்தர் வைத்திருக்கிற அற்புதமான வாழ்க்கைக்குள்ள எப்படி கடந்து போக முடியும்? நாம் அனுதினமும் போக்கஸ் பண்ண வேண்டும். விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி என்று சொல்லும் பொழுது அவரை போக்கஸ் பண்ணணும். அவரையே நம்முடைய அவரை பார்த்து அவரையே பார்த்து அவரையே பார்த்து இயேசு சொன்னது போல, பிதா செய்ய காண்கிறது எதுவோ அதையே நான் செய்கிறேன். அவரை முழுசா அப்படியே போக்கஸ் பண்றார் இயேசு. பிதாவை போக்கஸ் பண்ணி தான் இந்த உலகத்தில் அவர் வாழ்கிறார். அவரை வெளிப்படுத்துவதே அவருடைய வாழ்க்கை இருந்தது. அவரை வெளிப்படுத்தான் வாழ்ந்து கொண்டார். என்னை பார்த்தாலே போதும், நீங்க பிதாவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அளவுக்கு அவர் முழுவதுமாய் அவருடைய அசைவுகள், அவருடைய பேச்சு, அவருடைய சிந்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த உலகத்துல மனிதனாய் வந்து காணக்கூடாத தெய்வத்தை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படுத்தி காட்டினார். நாம் இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுவது இந்த கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் மூலமா வெளிப்படுத்தி காட்டும்படியாகத்தான், இல்லையா? கிறிஸ்து உனக்குள்ள இருந்து எந்த விதத்திலும் வெளிப்படனா வெறும் சர்ச்சைக்கு போறதா உன்னுடைய அடையாளமா இருக்குமானா, நீங்களே உங்களை ஏமாற்றிக் கொள்கிறது. இந்த கிறிஸ்து ஜீவியத்தினால் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிதான மாற்றத்தை நீங்க பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். இயேசு இந்த உலகத்துல வந்து ஒரு மனிதனா எப்படி ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பது நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதனாய் எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் வாழ்க்கை வாழ முடியும் என்பதற்கு நமக்கு இந்த உலகத்துல ஒரு உதாரணம் காட்டினா, அது இயேசுவை தவிர ஒருவரும் காட்ட முடியாது. மனிதனாக வாழ்ந்தார் அவர். மனிதனாக வாழ்ந்து சக்சஸ்ஃபுல்லா அவர் எல்லாத்தையும் முடிச்சார் பாருங்க. நீங்களும் இதை செய்ய முடியும் என்பதுதான் அவர் நமக்கு போதித்த மிகப்பெரிய போதனை. அல்லேலூயா. அவர் போதித்த மிக சிறந்த போதனை என்ன தெரியுமா? என்னை போல நீங்களும் இந்த உலகத்தில் எல்லாமே செய்ய முடியும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை தானும் செய்வான், அவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். என்னை போல நீங்க வாழ முடியும். நான் ஒரு மனுஷனா நான் வாழ்ந்து காட்டுறத என்ன நீங்க போக்கஸ் பண்ணினா என்னை போல இந்த உலகத்தில் வாழ முடியும். அல்லேலூயா. இது அவருடைய மிக முக்கியமான போதனை. சில வசனங்கள் கடற்கரை நான் உங்களுக்கு வாசித்துட்டு உங்களுக்கு முக்கியமான ஒரு குணாதிசயங்களை பேசுறேன். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கா? இதெல்லாம் இல்லாம நம்ம எப்படி கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறோம்? கிறிஸ்துவை வெளிப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட்டு கிறிஸ்தவர்கள் என்று நம்ம சொல்லி கொண்டோம்னால் நமக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை, நம்மை சார்ந்தவர்களுக்கும் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. வாசிக்கலாம் சில வசனங்களை. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, ஆ, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ம். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அவர் ஒளியா இருக்கிறாரு. உண்மையாய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், அதாவது அவரை போக்கஸ் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை உள்ளவர்கள், அவர்கள் ஜீவ ஒளியை அடைந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. அதாவது இயேசு எங்கெல்லாம் போனாலும் அங்க எல்லா மனிதர்கள் அவர் வார்த்தை யாரெல்லாம் கேட்டாலும் அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்துக்கு வந்தாங்க. ஹலோ, இருக்கீங்களா? நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றது உண்மையானால் உங்களுக்குள்ள ஜீவ ஒளி வந்துடும். நீ எங்க போய் நிக்கிறீங்களோ, எங்க பேசுறீங்களோ, அங்க இருக்கிற இருளில் இருக்கிற ஜனங்களும் வெளிச்சத்தை காண்பார்கள். ஹலோ, இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது, ஒரு ஆதாம் பாவம் செய்து கெட்டு சீரஞ்சு போயிட்டார். அவர் பிந்தின ஆதாமா இயேசு வந்து இந்த பிந்தின ஆதாமுடைய சந்ததியை உருவாக்கும்படியாய் அநேக இயேசுவை உருவாக்கும்படியாய் இந்த உலகத்துல வந்தார். அல்லேலூயா. நாம் இயேசுவாய் வாழ்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவர்கள் இயேசு போல வாழ்ந்ததுனால அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அவர்களை அழைத்தார்களாம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம். அந்த பட்டணத்தார் ஆ. மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். வேதத்தை ஆராய்ந்து பார்க்காத கிறிஸ்தவர்களா இருப்போமானால் நம்ம நற்குணசாலிகளா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். வேதம் படிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குது, அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் பண்ண முடியல. ஆனால் வேற ஒரு காரியங்களும் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. மணிக்கணக்கான அதெல்லாம் நான் பார்க்க முடியுது, செய்ய முடியுது. ஆனால் வேதத்தை எடுத்து ஒரு 5 நிமிஷம் கூட படிக்க முடியல. அது எனக்கு புரியல, அது எனக்கு விளங்கலை, அது இன்ட்ரெஸ்டாக இல்லைன்னா நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. நீங்கள் பரிதபிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் வேதனை தான் படுவார். அனுதினம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அவர் நற்குணசாலிகளாய் மாறிட்டாங்களா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இந்த இயேசுவை அறிகிற அறிவு தான் நமக்கு மிகப்பெரிய ஞானத்தை கொண்டு வருகிறது. இயேசுடைய பிறப்பு, இறப்பு, மரணம், போதனையுடைய அசைவுகள், நகர்வுகள், இதையும் நாம் அனுதினமும் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுதான் நமக்கு சிறந்த ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதான் சொல்றாரு, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்று சொல்லும்போது அது தேவனை போல வாழக்கூடிய ஒரு ஆற்றல், சக்தி, குணாதிசயம் எல்லாம் அடங்கிய ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அது பேர் தான் நித்திய ஜீவன். அதுக்கு பேரு தான் நித்திய ஜீவன். வேதத்தில் கிறிஸ்து யார் என்று அறிவதன் மூலமாகத்தான் நாம் யார் என்பதை, ஹலோ, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிய போகுதுன்னு எனக்கு தெரியல. சில நேரங்களில் கொஞ்சம் ஆழமாக கொண்டு போனோன்னா சிலருக்கு அது கொஞ்சம் திகைப்பா இருக்கும். கொஞ்சம் கவனிச்சாதான் புரியும். கிறிஸ்து யார் என்ற அறிவு உங்களுக்கு பெருகும் போது தான் நீங்கள் யார் என்ற அறிவு உங்களுக்கு பெருகும். அல்லேலூயா. ஏன்னா அவரும் நம்மையும் அவர் இணைத்தே பேசுகிறார் எப்போதும். இயேசு அவரு குமாரன் என்றால் நாமனும் குமாரன் என்ற அந்த பாணியில பேசுகிறார். அவரும் நம்மையும் சமப்படுத்தி தான் இயேசு பேசுகிறார். அப்போ இயேசு யார் என்ற அறிவு தான் நாம யார் என்ற அறிவுக்குள்ள கொண்டு வருகிறது. அதனால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அப்போ கிறிஸ்துக்குள் வரும்போது தான் கிறிஸ்துவை குறித்த நமது போக்கஸ், கவனம் தான் நம்மை கிறிஸ்தவர்களாய் மாட்டுகிறது. இப்ப கிறிஸ்துவ குறித்த அறிவு பெருகினா தான் நாம யார் என்று அறிந்து கொள்ள முடியும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களில் யாராவது அடுத்த இயேசு ஆகணும்னு ஆசை இருக்கா? அப்படி கேட்கிறேன். உங்களில் அடுத்த இயேசு யார்?
நான் இல்லைங்க. இல்லை, நீங்கெல்லாம் இயேசு போல மாறணும்னு விரும்பினாரா? இதில் எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இயேசு அவரை பின்பற்றவர்களே அவரை போலவே மாறணும்னு விரும்பினாரா? அப்ப நான் கேட்கிற கேள்வி கரெக்டு தானே? உங்களில் அடுத்த இயேசு யார்? பாரு, நானா இருக்க விரும்புறேன். இருக்கிறீங்க இல்லையா? ஒரு ஆசை வேணும்ல. ஆண்டவரே இயேசு போல இருக்க ஆசைப்படுறேன். நீங்க இருக்கிறதுல அப்புறம் அவரை போலக்கு 100% இருப்போம்ன்றது அது நமக்கு நம்மளுடைய வாஞ்சியும் தாகமும் நெருக்கமும் அர்ப்பணிப்பும் அதை சார்ந்து போகிறது. அது நம்மளால யாரையும் நம்ம குறிப்பா சொல்லிட முடியாது. அந்த வாஞ்சை இருக்கனால ஆண்டவரே வாழ்ந்தா 3.5 வருஷம் தாங்க உலகத்தை கலக்கிட்டு போயிட்டாருங்க. நீங்க போட்ட 3 வருஷம் போட்ட விதையில இன்னைக்கு 350 கோடி ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. எப்போ பண்ணிட்டு போனார்? 2000 வருஷத்துக்கு முன்னா 3.5 வருஷம் தான் அவர் உலகத்தை வெளியே வந்து பேசினார், நடந்தார், செஞ்சார். 3.5 வருஷத்துல இந்த உலகத்தை இன்னும் கலங்கி கொண்டு இருக்கிறது. இன்னும் அது கலக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் இயேசு இன்னும் மரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு மரித்து இன்றும் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கு ஜீவனோடு ஒரு மனிதனை மனுஷர்களை உயிரோடு எழுப்பி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 3 வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வரானா நமக்கு அநேக நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் தேவனை போல வாழ்கிற வாழ்க்கை ஆசைப்படணும். நம்ம அவரை போக்கஸ் பண்ணாதனால தான் அவரை போல நமக்கு ஆசை வரும். போக்கஸ் பண்ணலாதான் நம்முடைய தவறு. அவர் மேல் கவனத்தை செலுத்தானா அது அவர் மேல் நமக்கு ஆசை வரல. அவரை திரும்ப திரும்ப நோக்கி பார்க்க பார்க்க போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, அவரை விட உங்களுக்கு வேற எதுவும் பிடிக்காது. ஹல்லேலூயா. அப்படிதான். இப்போ முதல்லலாம் நான் பண்ணேன், இந்த மாதிரி அன்பு பெருகினதுனால தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. இன்னத்துக்கு இந்த நகையை நான் போட்டுனுங்கிறது? யாருக்காக போடுற? ஒரு பிரயோஜனம் இல்லை. தூக்கி எல்லாத்தையும் கை காணிக்கை பையில போட்டாங்க. அவருடைய அன்பு பெருக்கும் பொழுது அவரை போல வாழணும் வரும்போது எல்லாத்தையும் இழக்க தயாராயிட்டாங்க. ஒரு மிஷினரி குறித்து கேள்விப்பட்டேன். 45 வருடம் ஒரு ஆப்பிரிக்க காடுகளில் ஒரு பெண்மணி கடவுளுடைய வார்த்தையை சொல்லி அந்த ஜனங்களுக்கு எப்படியாவது இந்த ஜனங்களோட வாழ்க்கை மாறணும் ஒரு வாலிப வயதுல அந்த ஆப்பிரிக்க தேசத்துக்கு போயிருக்கிறேன். பாருங்க, அந்த வாலிப வயதுல அந்த வாலிப மகளை பெரிய கும்பல் 2 முறை பலாத்காரம் பண்ணி அவளை கற்பு அழைத்திருக்காங்க. என் கற்பு அழைக்கப்பட்டாலும் எப்படியாவது இந்த இயேசுவை இந்த ஜனங்களுக்கு சொல்லாவிட்டால் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு நரகத்துக்கு போவாங்க. என் வாழ்க்கை அழிந்து போனாலும் பிறகு இவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லு. இயேசு தன்னை சிலுவைக்கு கொண்டு போய் நான் மரித்தால் தான் எங்களுடைய வாழ்க்கை மாறும் என்றால் துணிந்து இயேசு சிலுவைக்கு போனது போல நான் கருப்பழிக்கப்பட்டு இந்த இடத்துல சின்ன பின்னமானாலும் இப்படியான என் அன்பே தேவனுடைய அன்பு என் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுத்த இந்த ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வரணும் சொல்லி அந்த காடுகளில் பலாத்காரம் பண்ணப்பட்டு பலரால் துன்புறுத்தப்பட்ட அந்த வாலிப மகள் அந்த இடத்துல இருந்து சுவிசேஷம் சொல்லி அன்னைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்தாலாம். ஹலோ, இயேசுவை போக்கஸ் பண்ணும். ஹல்லேலூயா. இயேசுவை போக்கஸ் பண்ணாதான் நீங்க வெறும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ற நிலையில் இருப்பீனால் நீங்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள். உங்களால உங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை, உன்னை சார்ந்தவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன், நம்ம படிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம்.
அவர்கள் ஒரு வருஷ காலமாய் ம். சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் முதல் அந்தியோவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. சீசர்கள் பேர் பேர், அதாவது சீசர்கள் எல்லாத்த விட்டுட்டு இயேசுவுக்காய் தங்களை இழக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. முற்றிலுமாய் தன் வாழ்க்கை அர்ப்பணித்து கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதை பார்த்தவர்கள் இவர்கள் கிறிஸ்துவை போல இருக்கிறார்கள், இவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை போல இருக்கிறார்கள், கிறிஸ்துவை போல இருக்கிறபடினால அவர்களுக்கு சொன்னாங்க இவர்கள் பேர் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று. அவருடைய கிறிஸ்துவினுடைய அடையாளங்களை அவங்களுடைய சரீரத்தில், அவருடைய வாழ்க்கையில எல்லா விதங்களிலே, சிந்தையிலே, பேச்சிலே, கிரியிலே தரித்திருந்தபடினால மற்றவர்கள் பார்த்து அவளை சொன்னாங்க இவர்கள் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. நம்மளை நாம சாட்சி சொல்லிக்கிறது இல்ல, சாட்சி நம்மளை பத்தி மற்றவங்க சொல்லணும். இவங்க தாங்க கிறிஸ்தவங்க, இவங்க தாங்க, அவங்கள பார்த்தா இயேசுவை பார்த்த போல இருக்கு. இந்த இயேசுவை போக்கஸ் பண்ணி வாழும்போது தான் அவருடைய சாயல் நமக்குள்ள வெளிப்படும். கிறிஸ்து நமக்குள்ள இருந்து வெளிப்படாவிட்டால், பிரதிபலிக்காவிட்டால் நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கு? நல்லா யோசித்து பாருங்களேன். நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன், இயேசு தான் எங்க ஆண்டவர் எல்லாம் சொல்றீங்க. ஆனா உங்களுக்குள்ள இந்த இயேசு பிரதிபலிக்கிறாரா? இயேசுவை மற்றவங்களை பார்க்க முடியுதா? அப்படி முடியாத ஒரு கிறிஸ்தவர்களா நாம் இருப்போமானால் நாம் என்ன செஞ்சுக்கிறோம்? நாமே கிறிஸ்தவர் என்ற ஒரு போர்வையை போத்துக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழுகிறதில்ல, நம்மளை நாம ஏமாத்திக்கிட்டு நமக்கும் அந்த கிறிஸ்தவ ஆனதுனால ஒரு ஒரு தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த அற்புதமான வாழ்க்கையை வாழாம உலகத்துக்கு ஒரு வேஷம் தரிச்சு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தது, உலகத்தில் இருக்கிறது போல உலகத்து வாழ்க்கை தான் வாழறோம், ஆனா சர்ச்சுக்கு மட்டும் வந்துடும். உலகத்தாரை போல ஒத்த வேஷம் தரித்து அவர்கள் பண்ணுகிறது எல்லாத்தையும் நம்ம பண்றோம், அவங்களுக்கு நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லை, ஆனா சர்ச்சுக்கு வந்துடுறோம். நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறேன், கையில பைபிள் வச்சிருக்கிறேன், ஆனா அந்த பைபிளுக்கும் வேத வசனத்துக்கும் இயேசுவுக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத ஒரு கிறிஸ்தவர்களாய் இருப்போமானால், இல்லை வேற நான் ஆவிக்குரிய சபைக்கு போறேன், இது வேற, ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் போவேன், அது இன்னும் ஒரு பக்கம். நான் பெரிய சபைக்கு போறேன். ஒரு சபைக்குள்ள போகிறதுனால உங்க வாழ்க்கை மாற போகிறது இல்லை, இயேசுவை போக்கஸ் பண்ணும்போது தான் உங்க வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உன் கண் முன்னாடி இயேசு தெரியணும், அவருடைய வார்த்தை உன் செவிகளில் கேட்கணும், அவர் அவர் செஞ்ச காரியங்கள் ஞாபகத்தை வரணும். போய் தொட்டாரு, குஷ்டரோகியை தொட்டாரு, இதெல்லாம் நம்ம நினைவுக்கு வரணும். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சு, காரியங்கள் நினைவுக்கு வரணும். அவரை குறித்து நினைவுகளும் அவருடைய பேச்சும் அவர் போக்கஸ் பண்ணலன்னா எப்படி நாம கிறிஸ்துவாகி மாற முடியும்? கிறிஸ்தவர்கள் என்று நாம தான் சொல்லிக்கணும். கிறிஸ்து நமக்குள்ள இருந்து வெளிப்படாவிட்டா நாம் கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. சில காரியங்களை எனக்கு ரொம்ப வேதத்தில் பிடிச்ச வசனம், ரோமருக்கு எழுதின புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது, நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எனப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் கரெக்ட் தானே? அதானே 5:19 அன்றே ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே. நல்லா கவனிக்க, இந்த வசனம் என்ன ரொம்ப அசைத்து இருக்கிறது, கவனமா படிங்க இந்த வசனத்தை, மறுபடியும் வாசிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல. இந்த உலகமே பாவத்துக்குள்ளாய் பாவிகள் ஆனாங்க, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். இது ஆதாமை குறித்தும் இயேசுவை குறித்தும் சொல்லப்பட்ட ஒரு வசனம். இந்த ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடினால அவனுக்குள்ள பாவம் வந்தது, அவனுக்குள் வந்த பாவம் சந்ததிக்குள்ள வந்தது, சந்ததிக்குள்ள வந்த பின்னாடி எல்லா உலகத்தில் இருக்க எல்லா மனுஷன் மேலும் அந்த
பாவம் அவர் மேல வந்துடுச்சு. ஆனா ஒரு மனிதன் இந்த உலகத்துல மறுபடியும் பிறந்தார். கண்ணின் வயிற்றிலே பரிசுத்தமுள்ளவராய், பாவ வித்து இல்லாமல் பிறந்தவர், அந்த தெய்வத்துக்கு கீழ்ப்படிந்தவராய், அல்லேலூயா, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவராய், அந்த ஒரு மனிதனாலே இன்று அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. உன்னுடைய ஒரே ஒரு கீழ்ப்படிதலினால உன்னை சார்ந்தவர்கள் எல்லாம் இயேசு வண்டி வருவாங்க, தெரியுமா? இயேசுவுக்குள் மரணம், சிலுவையின் மரணம் வரைந்தும் அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அவர் துவக்கம் முதல் முடிவரையும் பிதாவுக்கு கீழ்ப்படுகிற. பாருங்க, கீழ்ப்படுதல் இல்லாத கிறிஸ்தவர்கள். ஆனா நம்ம கிறிஸ்தவங்க கீழ்ப்படுதலே இல்லை, கீழ்ப்படியும் மனம் இல்லை. அவர் கீழ்ப்படுகிறவராக இருந்தார். அல்லேலூயா. அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தும், அவருடைய ரூபமாய் இருந்தும், அதை அவர் கொள்ளையாடின பொருளாய் இல்லாமல் தன்னை மனுஷ சாயலாக்கி, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். நான் தேவனுடைய குமாரன்றதே மறந்துட்டு தரைக்கு இறங்கி வந்துட்டு ஒரு சாதாரண மனிதனா இருந்து எப்படி வாழ முடியும், கடவுளுக்கு பிரியமா என்று வாழ்ந்து காட்டினார். அல்லேலூயா. தேவகுமாரன்றதை அவர் என்ன பண்றது, அதை கொண்டு வரல. ஒரு உன்னை போல என்னை போல ஒரு சாதாரண மனிதனா இந்த தெய்வத்திற்கு கீழ்ப்படிந்து எப்படி ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்று அவர் வாழ்ந்து காட்டினார். அல்லேலூயா. இன்னைக்கு கீழ்ப்படுதல் இல்லை அப்படின்னா கிறிஸ்தவர்கள் கேட்குறாங்க, அது எங்க கிடைக்கும்? கீழ்ப்படுதல்னா எங்க கிடைக்கும்? சூப்பர் மார்க்கெட் கிடைக்குமா? கிலோ எவ்வளோ? கீழ்ப்படுதலுக்கு பொருள் தெரியாம இருக்க எவ்வளவு வேதனைக்குரிய காரியம். அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? அவரை போக்கஸ் பண்ண வேண்டியது என்ன? அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறி வந்த உடனே அவர் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறாரு. அப்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, இவர் என்னுடைய நேச குமாரன். இவர் என்ன பண்ணிட்டாரு? இப்பதான் வராரு, இப்பதான் ஆரம்பிக்கிறாரு ஊழித்து, ஞானஸ்தானம் எடுத்துன்னு வெளியே வர்றாரு. உடனே ஒரு நேசகுமாரன்றாரு. ஹலோ, 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணாருன்னு எங்கேயுமே உதவும் போடவே இல்லை. இப்போ ஒன்றும் ஊழியமும் செய்யல, என்ன செஞ்சார், எங்கே போனார், ஒன்றும் போடலை. இவர் கரை ஏறின உடனே வானத்திலிருந்து பிதா சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன். நான் சொல்றேன், அந்த 30 வருஷம் தன்னை யார் ஆதியாக முதல் மல்கியா புத்தகம் வரைக்கும் தன்னை யார் என்று அறிந்து கொள்வதில்லை. தான் எதுக்கு வந்தேன், நான் என்ன பண்ண போறேன், எல்லாத்தையும் படிச்சிருக்கிறார். வீட்டில் படிச்சாரு, ஆலயத்தில் படிச்சாரு. உங்க கையில என் கையில இருக்க வேதம் போல அன்னைக்கு அவங்க கையில இல்லை. ஆனால் இயேசு வேதத்தை படித்தார். அல்லேலூயா. தான் யார், எதுக்கு வந்திருக்கிற, என்ன செய்ய போறேன் என்பதை தன்னை குறித்து ஆதியாக முதல் மல்கியா வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. தன்னை பற்றி தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்தை படித்து படித்து தான் யார் என்பது உணர்ந்தவராய் அதை செயல்படுத்த ஆயத்தமாகி தான் யோவானிடத்துல ஞானஸ்தானம் பெற்று ரெடியா வருகிறாரு. நான் ரெடி ஆண்டவர், அப்படி சித்தத்தை செய்வதற்கு ரெடி, உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றத்துக்கு நான் தயார் என்றுதான் அவர் என்ன பண்றார், ஞானஸ்தானம் எடுத்து கரையேறி வர அவர் சொல்றார், இவர் என்னுடைய நேசகுமாரன். ஹல்லேலூயா. தன்னை முழுவதும் ஆயத்தப்படுத்தி நிற்கிறார். நீங்க சொல்லுங்கப்பா, நான் செய்யறேன். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல். ஹலோ, உங்களுக்குள்ள கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமானால் போங்க, இயேசுவை போக்கஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு யாரும் எதுவும் கற்று தருதவில்ல, உங்களுக்கு யாரும் பெருசா போதிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க போய் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புத்தகத்தை முதல் படிங்க.
நீங்க ஒரு நல்ல கிறிஸ்தவர் ஆகுறதுக்கு முதல் படிக்க வேண்டிய புத்தகம் இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களை திரும்ப 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 படித்து அவருடைய அசைவுகள் இருக்கு, அதனுடைய வார்த்தை இருக்கு, அவருடைய செயல்பாடு இருக்கு, அவருடைய எண்ணங்கள் இருக்கு, நோக்கங்கள் இருக்கு, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், என்ன முடியும் என்பதெல்லாம் இந்த 4 அதிகாரத்தை திருப்பி படிச்சா நான் சொல்றேன், கண்டிப்பா நீங்க இயேசுவை போக்கஸ் பண்ண முடியும். ஹல்லேலூயா. நிச்சயமா அவருடைய கீழ்ப்படிதலை நீங்க கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. குணாதிசயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அவர் உங்களுக்கு ஞானமாய் இருப்பார். இயேசு வேதத்தை படித்தார். இயேசு இன்னைக்கு வேதத்தை படிக்காத கிறிஸ்தவர்கள், வேதத்தை கனப்படுத்தாத கிறிஸ்தவர்கள், வேத இன்ட்ரெஸ்டா இல்லை, வேதத்தை தவிர எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்குது, எல்லாம் கேம் விளையாட்டு அது இது எல்லாம் டைம் போறதே தெரியலங்க. இப்படி எடுக்கிறேன் செல்போனை, ஏதோ ஒன்று பார்க்குறேன், அப்புறம் பார்த்தா 2 ஹவர் போயிடுச்சு. 2 GB நெட்டு காலி. நெட்டு எப்படி போச்சுன்னே தெரியல. நான் சொல்றேன், இயேசுடைய அன்பினால் ஒரு இருதயம் பொங்க ஆரம்பிச்சிருதுன்னா, உடைய பிரசனத்தை உணர ஆரம்பிச்சுன்னா, தேவ சமூகம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் போறது உங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அது கொடுக்கிற சந்தோஷத்துக்கு இதெல்லாம் ஈடு ஆகாது. தேவ பிரசனத்தை உணர்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள வரும்போது இந்த செல்போன் எல்லாம் நமக்கு பார்த்தால அருவருப்பா இருக்கும். அது பார்க்கறதுக்கு நமக்கு பிடிக்காது. ஏன்னா அதுல நான் அதுல ஜீவன் கிடையாது. அதுல டைம் பாஸ் பண்றது. நம்ம டைம் பாஸ் பண்ண வரல, டைமை யூஸ் பண்ண வந்திருக்கோம். எத்தனை மணி டைம் பாஸ் பண்ண வந்திருக்கீங்க? சும்மா இருந்தங்க, போர் அடிச்சுது, கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணலான்ட்டு என்ன பண்ணேன், டிவியை பார்த்தேன். அவங்களுக்கு டைம் எப்படி பாஸ் பண்ணணும்னு தெரியல. இங்கே கிறிஸ்துவனுக்கு டைம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, நேரம் பத்தலை. நிறைய காரியங்களை செய்து முடிக்க வேண்டியது, நிறைய பேரை சந்திக்க வேண்டியது, நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு, நிறைய காரியங்களை சொல்ல வேண்டியது இருக்கு, நிறைய நான் செய்து முடிக்க வேண்டியது. எனக்கு முன்னாடி பெரிய காரியங்கள், பெரிய தரிசனங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. இதை செய்து முடிப்பதற்கு என்ன நாட்கள் போதலை, இன்னும் பலன் போதலை, ஞானம் போதலை. ஆண்டவரே, இன்னும் எனக்கு ஞானத்தை கொடுங்க, இன்னும் எனக்கு ஆயுச நாட்களை கொடுங்க, எனக்கு இன்னும் திறமையை கொடுங்க. நான் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது, எனக்கு நேரம் போதலை. டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். டைம் பாஸ் பண்ற கிறிஸ்தவர்களா, நேரம் பத்தாத கிறிஸ்தவங்களா? நீங்க டைம் இல்லை, டைம் பத்தலையே, இன்னும் ஆண்டவர் நிறைய காலத்தை நேரத்தை கொடுத்தா இன்னும் நான் நிறைய தெய்வ சமூகத்தில் காத்திருப்பேன். அவருக்குள்ள இருந்து கீழ்ப்படுதல். நான் சொல்றேன், நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்த அவனுக்கு சார்ந்தவர்கள் அதை அசைக்கும். நீ தெய்வ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தா மாறாதவங்கள மாறுவாங்க. ஹல்லேலூயா. உடைக்கப்படாத உள்ளங்கள் உடைக்கப்படும், இறங்காத மனங்கள் இறங்கும். தேவன் பேசும்போது கீழ்ப்படிங்க, அவரை போக்கஸ் பண்ணுங்க, கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளுங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசித்து ஒரு முறை. இவர் என்னுடைய 17ஆம் வசனம். அன்றி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. அதாவது அவர் இறங்கும் போது ஒரு சர்டிபிகேட் வைத்துன்னு வர்றாரு கையில. பிதாவின் இடத்துல ஒரு அங்கீகாரத்தை வாங்கிட்டு வர ஆரம்பம் பாருங்க, எப்படி வர்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆரம்பிக்கும் போதே ஒரு அங்கீகாரத்தோட இறங்குகிறார். ஹலோ, தேவனிடத்திலிருந்து அங்கீகாரம் பெற்றிருக்கீங்களா? என் நேசகுமாரன் என்று தேவன் உனக்கு வாக்கு கொடுக்க முடியுமா? நேசகுமாரர்கள் தானா? அப்பாவுடைய பிரதிபலிப்பு, அப்பா விரும்புகிறது, அப்பாவுடைய ஆசையை நோக்கத்தை அப்படியே அப்பாவை பிரதிபலிக்கிறது, அப்பா விரும்புகிறது செய்து முடிக்கிற ஒருத்தன் தான் அப்பாவுடைய நேசகுமாரனா இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்பா சொல்றது நான் கேட்க மாட்டேன்,
எனக்குன்னு ஒரு ராஜ்யம், எனக்குன்னு ஒரு நோக்கம், எனக்குன்னு ஒரு ஆசை, எனக்குன்னு எல்லாம் நான் விரும்பினது, நான் ஆசைப்பட்டது அப்படின்னு போகும்போது எப்படி நேசகுமார்களாக முடியும்? ஹல்லேலூயா. அப்பா மிக உயர்ந்த நோக்கத்தை உனக்காய் வைத்திருக்கிறார். உன்னதமான திட்டங்களை வைத்திருக்கிறார். அது உனக்கு மட்டும் இல்ல, ஆயிரம் ஆயிரம் ஜனங்களுக்கு பிரயோஜனப்படத்தக்கதான மாபெரும் திட்டத்தை உன் வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிறார். நீயும் அற்பமான காரியங்களை விரும்பிக் கொண்டு, அற்பமான காரியங்களுக்கு நேரத்தை செலவிட்டுக் கொண்டு, நானும் கிறிஸ்தவன், நானும் நானும் சர்ச்சுக்கு போறேன், வெளியே வாங்க தூக்கி போட்டுட்டு இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசுவுக்காய் வாழ்வோம். வாழுகிற அந்த கொஞ்ச நாட்களில் நான் ஏதாயும் செஞ்சுட்டு போனேன். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய திட்டம் என் மேல் என்ன வச்சிருக்கீங்க? எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறா, எல்லாம் குழந்தை பத்துக்கிறா, எல்லாமே நடக்குது. கடைசியில் என்ன சொல்லிட்டு போறேங்க? இன்னும் நம்ம நினைச்சுங்க ஒண்ணுமே செய்யலைங்க. அம்மா சொல்றாங்க, நான் என்ன மாதிரி ஸ்கூல்ல படிக்க வச்சேன், எவ்வளோ பணம் கட்டு, நல்ல ட்ரெஸ் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், இந்த பிள்ளை கீழ்ப்படித மாட்டுதுன்றாங்க. ஆசையா குழந்தை பிடிச்சி அதுக்கு அதை படி இதை வாங்கி கொடுத்து எல்லாம் கஷ்டப்பட்டு எப்படியாவது மேலே வந்து நம்ம பண்ணால் அந்த பிள்ளை படிக்க மாட்டேங்குது. பிள்ளை ஏதாவது ஆசைப்பட்டு என்னென்னமோ பண்றாங்க கட்சியில், அவங்க நினைச்ச மாதிரி அவங்க வாழ்க்கை வரல. ஹல்லேலூயா. நம்ம ஆசைப்படுறதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்க தாங்க. தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற விருப்பங்களும் திட்டங்களும் ஆசைகளும் மிக பெருசு. ஹல்லேலூயா. நம்ம அதில் போய் ஆண்டவர் திட்டத்தை நிறைவேற்றி பார்க்கும்போது தான் அப்போதான் நமக்கு புரியும், ஆண்டவரே எவ்வளோ ஒரு உயர்ந்த திட்டத்துக்காக எனக்கு ஆண்டவரை நீங்க வச்சிருந்தீங்க. இதை புரிஞ்சுக்காம இப்படி ஓடுறதும் அப்படி ஓடுறதும் அதை பார்க்கறதும் இதை பார்க்கறதும், எவ்வளோ ஒரு மேன்மையான வாழ்க்கை எனக்காய் வைத்திருந்தீங்க. அதில் இங்கே போய் அதை ருசிக்கும் போது தான் உங்கள் கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறும். ஹல்லேலூயா. நம்ம இதெல்லாம் அது இல்லைன்னு சொல்லி அழை வைக்கிறதுக்காக தெய்வம் நம்மை அழைக்கவில்லை. அவருடைய நடத்துதலை உணர்ந்து ஆனந்த கண்ணீர் விடியும்படியாய் ஒவ்வொரு அசைவுகளும் நடத்துகளை உணர்ந்து, ஆண்டவரை எப்படியப்பா நடத்துறீங்க, ஆச்சரியமா இருக்கிற சொல்லு ஒவ்வொரு நகர்வை பார்த்து ஆனந்த கண்ணீர் விடும்படியாய் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமா நல்ல மறுபடியும் அழுத்து 2 வாட்டி பாருங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு, திருப்பி அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து. யாரும்பா இவரு? ஏன்பா இவ்வளவு சீக்கிரம் எழுந்துக்கணும்? இவரு தான் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டவராச்சே. இவருடைய சொன்னாலே அற்புதம் நடக்குது, தொட்டாலே அற்புதம் நடக்குது. இவரே அதிகாலையில் நல்லா தூங்குறதெல்லாம் விட்டுட்டு அதிகாலையில் எழுந்து போறாரு இவரு. இவரு செபிக்கலன்னு யாரு கேட்டது? அதிகாலையில் இருட்டோட. ஹலோ, நல்லா செவிகள் வாங்கிங்க இந்த வார்த்தை. அதிகாலை இருட்டோட. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாட்கள் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ராம் முழுவதும், ஃபுல் நைட். அவ்வளோ பெரிய லிஸ்ட் எத்தனை போய் நினைக்கிறீங்க? ரைட்டெல்லாம் சொல்கிற மாதிரி பெரிய லிஸ்ட்டு சுருள் பண்ணி அதை நம்புகிறேன். நாளைக்கு காலையில் டிஃபன் வேணும், எனக்கு படுக்கிறது ஒரு இடம் வேணும், இதெல்லாம் லிஸ்ட்டு எடுத்துன்னு போய் நைட்டு ஃபுல்லாக படித்து சொல்லியிருப்பாரா ஏசப்பா? ஆண்டவரே எனக்கு நாளை இது வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும், இது வாங்கி கொடு, இது தேவை இருக்குது, வீட்டை ஆசீர்வாதம், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதம், அப்பாவை ஆசீர்வாதம், அம்மா ஆசீர்வாதம், வேலை செல்ல ஆசீர்வாதம், இவ்வளோ சம்பளம் வரணும், எனக்கு இது தான். அப்படி சொன்னால் கூட எவ்வளோ நேரம் ஆகும்? இயேசு தேவை லிஸ்ட்டை சொல்ல போல, தேவைக்கு அவருக்கு
தேவைக்கான பிதாக்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டேன்னா வாயை திறந்தாலும் அற்புதமா இருக்குது. அவரு போய் எல்லா அதிகாரம் அவர் கையில இருக்கு. அவர் விசுவாசித்து 2 வார்த்தை சொன்னாலும் அற்புதம் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நாம் போகிறது நம்ம பிரச்சனை சொல்றதா கூட நீங்கள் விசுவாச வார்த்தையை சொன்னால உங்கள் வாழ்க்கை தேவைகள் சந்திக்கப்பட்டுடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ முழுதும் இவர் பண்ணாருன்னா என்ன பண்ணாரு? ஓன்னு எல்லாத்தையும் நினைச்சு அழுகிறதுக்கு போல உறவாடினார். பிதா ஒரு உறவு கொண்டு அவர் பிரசனத்துல களி கூர்ந்தார். அவர் பகலெல்லாம் ஒரு நாளைக்கு 30 மைல் தூரம் 34,000 கிலோமீட்டர் 3.5 வருஷத்தில் நடந்தார். அதை கணக்கிட்டு சொல்றாங்க. அவர் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30 மைல் தூரம் கால்நடையா நடந்து போய் தன்னுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தாராம். அவர் நடந்து போகணும்னு அவசியம் கிடையாது. நினைச்சா அடுத்த நிமிஷத்தை அவர் நினைச்ச இடத்துல அங்க போய் நிற்க முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்த இயேசு ஏன் நடந்து போனார்? நம் மனிதனா இருந்து என்னெல்லாம் செய்ய முடியும்னு காட்டுறேன். ஹல்லேலூயா. பகலெல்லாம் சாப்பிட கூட விட மாட்டாங்க. அங்க ஒரு கூட்டம் வந்துடுது. இப்படி பகலெல்லாம் ஒரு நடந்து போய் ஊழியம் செய்கிறார். திட்டமிட்டு செயல்படுகிறார். இன்னைக்கு யாரு பார்க்கணும், இன்னைக்கு என்ன சூழ்நிலை, எல்லாமே கரெக்டா அந்த நொடி தவறாம அந்த இடத்துல போய் நின்று ஆண்டவர் அவங்களை சந்தித்து அவங்களை வாழ்க்கையில அற்புதம் பண்ணுகிறாரு. எங்க போய் எங்க நின்று என்ன பேசணும்னா எல்லாம் திட்டமிட்டபடி கரெக்டாய் அவர் கரெக்டா செய்யறாரு. ஆனா ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால அதிக இருட்டோட எழுந்து போய் தேவ சந்நிதியிலே சேர்ந்து அவரோட உறவு கொள்ளுகிறார். சில நேரங்களில் முழுதும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவரோட உறவு கொள்ளுகிறார். ஹலோ, உங்களுக்கும் அவருக்குள்ள உறவு என்ன? உங்கள் உறவு எப்படி இருக்கிறது? ஐயா, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஐயா, எல்லாத்துக்கும் வேலைக்கு போக நேரம் இருக்கு, ஃப்ரெண்டுகளோட பேச நேரம் இருக்கு, டிவி சீரியல் பார்க்க நேரம் இருக்கு. நான் நினைச்சதெல்லாம் செஞ்சிடறேன். அதுக்கெல்லாம் நேரத்தை கொடுக்குறேன். ஜெபம் பண்ண நேரம் இல்லை அப்படின்னு ஒரு கிறிஸ்தவன் சொன்னா அவனை போல பொய்யன் வேற யாருமே கிடையாது. ஹலோ, ஜெபம் பண்ண நேரம் இல்லை என்று ஒரு கிறிஸ்தவன் சொன்னான், அவன் முற்றிலுமா 100% பொய் சொல்லுகிறான். அவன் பொய் சொல்லுகிறான். இப்ப இயேசு பகலெல்லாம் ஓடுறாரு, உழைக்கிறாரு, பகலெல்லாம் வேலை செய்யறாரு, நடக்கிறது பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. 30 மைல் தூரம் நடந்த ஒரு நாள் அவர் ஊழியத்தை செய்கிறார். எவ்வளோ டயர்டாக இருக்கு, நடந்து பாருங்க. 10 கிலோமீட்டர் நடந்து பாருங்க. நைட்டில் எப்படி படுத்தா ஏந்துப்பீங்களா பாருங்க. எப்படா படுப்போம் இருக்கும். அவர் நடந்து ஊழியம் செஞ்சு முழுவதும் அதே ஒரு மனிதனாக தேவனுடைய சந்நிதியில போய் அவர் காத்திருக்கிறார். ஹலோ, அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. கிறிஸ்துவை அவர்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்தினார்கள். அவர் அன்பு உள்ளவராக இருந்தார். அனைவருடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருந்தார். இன்னைக்கு மன்னிக்கிற சுவாபமே இல்லை. ஒருத்தர் மன்னிக்கிற அந்த அனுபவம் கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் குறைஞ்சி போச்சு. மன்னிக்கிறதில்ல. அவங்க சொன்னதையே செஞ்சதே திருப்பி சொல்லி காலமெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்கப்பா, அப்படி பண்ண குறை சொல்லுகிற, எப்போதும் குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்களே தவிர மன்னிக்கிற சுவாபம் இல்லை. அவர் மன்னிக்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. அவர் அன்பு காட்டுகிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ளவராக இருந்தார். ஒரு மனது உருகிற தேவனாக இருந்தார். ஹல்லேலூயா. அவரை போக்கஸ் பண்ணுங்க. இயேசுவை போக்கஸ் பண்ணுங்க. நமக்கு அதுதான். வேற என்ன போக்கஸ் பண்ணாலும் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகாது. உலகத்து மனிதனை போக்கஸ் பண்ணா உலகத்து மனிதனை போல ஆயிடுவோம். இயேசுவை போக்கஸ் பண்ணனா நம் தேவனுடைய குமாரர்களா இருப்போம். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, முக்கியமான ஒன்று சொல்லிட்டு போறேன். இயேசுடைய வாயில வருகிற வார்த்தையை நல்லா கவனிச்சிங்கன்னா, அவர் என்னுடைய பிதா என்ற வார்த்தையும் நான் அவருடைய குமாரன் என்பதையும் அவர் தொடர்ந்து எல்லா இடங்களில வெளிப்படுத்துகிறது நீங்க பார்க்க முடியும். ஹலோ, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்ற அந்த வார்த்தை இங்கு வாயில தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா.
அவர் நமக்கு அப்பாவா அறிமுகப்படுத்தி நாம பிள்ளை என்ற அந்த உறவை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வர வரல யாரும் அப்பானெல்லாம் தொழுது கொள்ளல. பழைய ஏற்பாட்டுகளில் அப்பான்னு சொல்ல தகுதி இல்லை. ஏன்னா இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொன்ன போது யூதர்கள் எல்லாம் அவரை எதிர்த்தாங்க. இவர் தேவனுக்கு சமமானவராய் இவரை தன்னை காட்டிக் கொள்கிறார், இவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறபடினாலே அவரை எதிர்த்தாங்க. அவர் கொலை செய்ய ஒரு காரணம் இந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுனால அவரை கொலை செய்ய பார்த்தாங்க. எப்போதும் நான் தேவனுடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்த தயாரா இருந்தார். ஹலோ, இருக்கீங்களா? நான் இந்த ராஜாதி ராஜா தேவனுடைய பிள்ளை என்பதை எப்படி என்னால வெளிப்படுத்த முடியும்? எப்போது அது என்னுடைய அறிக்கையா இருக்குமா? இயேசுடைய அறிக்கையா இருந்தது. நான் தேவனுடைய பிள்ளை. நான் தேவனுடைய பிள்ளை என்ற வார்த்தை உங்களை எப்படி மாற்றும் தெரியுமா? அது உங்களை அவருடைய சாயலாய் மாற்றும். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை என்ற வார்த்தை உங்களுடைய வாயில திரும்ப திரும்ப அடிக்கடி உங்களுடைய வாயில உச்சரிப்பீர்களானால் அது உங்களை தேவனுடைய சாயலாய் மாற்றக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. ஹல்லேலூயா. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். அவருக்கு பிதான்றதை காட்டிலும் நமக்கு பிதா என்றதை அவர் நமக்கு வெளிப்படுத்துற பெரிய வேலையை வச்சிருந்தார். ஹல்லேலூயா. நீங்க அந்த உணர்வுக்குள்ள வரணும். பிதாவினுடைய குமாரன் என்ற உணர்வுக்குள்ள வரணும். அதை இயேசு மாத்திரம் தான் வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இந்த தேவனையை ஒருத்தன் தகப்பன் என்றும் பிதா என்று சொல்ல முடியுமானால் இயேசு இல்லாம ஒருத்தர் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அதை தான் நீங்க இயேசுவை போக்கஸ் பண்ணுங்கன்ற. அநேகரால இன்னைக்கு நான் தேவனுடைய பிள்ளை என்ற வார்த்தையை சொல்ல முடியல. ஏன்னா அவங்க இயேசுவை போக்கஸ் பண்ணல. இயேசுவை போக்கஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த சத்தியம் விளங்கும். நான் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. இயேசு தான் நமக்கு அந்த குமாரன் என்ற தகுதியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சொல்ல போனா இயேசுடைய ஸ்தானத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை போக்கஸ் பண்ண அவர் தேவனுடைய குமாரனா இருக்கிறது போல நாமும் தேவனுடைய குமாரர்கள் என்ற சத்தியத்துக்குள்ளாய் கடந்து வருகிறோம். ஹல்லேலூயா. சொல்ல போனா இயேசு செய்யற வேலை என்ன தெரியுமா? அவரை போல நம்மளை மாத்துறது தான் அவர் பிரதான வேலை. ஹல்லேலூயா. இது ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்லை. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தோம் அப்படியே நீங்கள் அப்படியே முற்றிலுமா அப்படியே நடந்து கொள்ளுறவில்லை. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவரை நமக்கு வருகிற அந்த பாவத்தையும் அந்த பாரத்தையும் தூக்கி போட்டுடுது. பொறுமையாக போக்கஸ் பண்ணி ஒவ்வொரு நகர்வும் அவரை நோக்கி பார்த்து நகரும் பொழுதுதான் நாம் அவரை வெளிப்படுத்த முடியும். அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு வாசித்து முடிக்கலாம். எபிரேய புத்தகம் 12ஆம் அதிகாரம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். நம்ம ஆரம்பிச்சதை இயேசுவை நோக்கி ஓடதான். ஹல்லேலூயா. அந்த பக்கம் ஓடாதீங்க, இந்த பக்கம் ஓடாதீங்க, பின்பக்கம் ஓடாதீங்க. இயேசு கிட்ட வந்துடும் சொல்ல நிறைய பேர் பின்வாங்கி போறாங்க, சிலர் சைடில் போறாங்க, சிலர் இந்த பக்கம் போறாங்க, சிலர் எதையோ தேடி போயிட்டு இருக்கிறாங்க. முன் வைத்த காலை பின் வைக்காதே. ஹல்லேலூயா. களைப்பையின் மீது கண் வைத்தவன் திரும்பி பார்க்க கூடாது. நம்ம திரும்பி பார்க்கிற கூட்டத்துக்கு நம்ம அழைக்கல. ஹல்லேலூயா. திரும்பி ஓடுவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் அவருடைய சிங்காசனத்தில் அமர்வதற்கு நமக்கு ஒரு ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஒரு இடத்தை. ஹல்லேலூயா. அவரை போல வாழ்ந்து அவர் பக்கத்துல இடத்தை கொடுப்பதற்கு தேவன் உங்களுக்காக ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி சிங்காசனத்துல உட்காரணும்னா இயேசுவை போக்கஸ் பண்ணாம அவருடைய சிங்காசனத்துல அவர் பக்கத்துல உட்கார முடியாது. கண்களை மூடுமா? ஹல்லேலூயா.
ஆத்ம